பிரித்தானிய அரசு பொதுமக்கள் கடனில் பெற்ற பணத்தை பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சிகளை வாங்கும் செயலுக்கு தடை விதிக்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் நாணய சந்தையை கட்டுப்படுத்த உள்ளது. ஃபினான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி எனும் நாட்டு நிதி மேற்பார்வை அமைப்பு கிரிப்டோ முதலீடுகளை பயன்படுத்த புதிய விதிகளை உருவாக்கி வருகிறது. கடந்த 2022 கிரிப்டோ வாங்க கடன் பயன்படுத்தியவர்கள் 6% இருந்தது என யூகவ் சர்வே தெரிவிக்க 2023 14% உயர்ந்துள்ளது. கடனில் வாங்கப்படும் முதலீடுகள் நஷ்டமடையும் போது பொதுமக்கள் தங்கள் சொத்துக்களை இழக்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்று மோசமான நிதி நடத்தைகள் சூதாட்டத்தை ஒத்ததாகும் என நாடாளுமன்ற குழு கண்டறிந்துள்ளது. இந்த நிலையில் ரிட்டெயில் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு மற்றும் சந்தை நம்பிக்கையை உறுதி செய்ய சட்ட நடவடிக்கைகள் மூலம் FCA இப்போது அனைத்து கிரிப்டோ நிறுவனங்களையும் மேற்பார்வைக்கு கொண்டு வரவுள்ளது. முக்கியமாக கிரிப்டோ ரேட்டிங் தளங்கள், இடைத்தரகர்கள் மற்றும் கிரிப்டோ கடன் நிறுவனங்களும் இதில் அடங்குகின்றன. பிரித்தானிய நிதியமைச்சர் மற்றும் FCA தலைவர் சில தளங்களில் ஒழுங்குமுறை சலுகை அளிக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் சந்தை நம்பிக்கையும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இந்த முயற்சி நாட்டு வளர்ச்சிக்கும் நிதிநிலை தன்மைக்கும் வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.